சேலம் மாவட்டம் ஏற்காடு வனப்பகுதியில் சூட்கேஸில் பெண் சடலம் கிடந்த வழக்கில் கொலை செய்தவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். மேட்ரிமோனியில் ஏற்பட்ட தொடர்பு கொலையில் முடிந்தது எப்படி? சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் கடந்த 20ஆம் தேதி கடும் துர்நாற்றத்துடன் சூட்கேஸ் ஒன்று கிடப்பதாக ஏற்காடு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. ஏற்காடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்ததில் அதில் ஒரு பெண்ணின் சடலம் அழுகிய நிலையில் கிடந்தது தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சூட்கேஸில் பெண்ணின் சடலத்தை அடைத்து வீசி சென்றவர் யார், இறந்த பெண் யார் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். நிலையில் சம்பவ இடத்தில் பெண்ணை அடைக்க பயன்படுத்திய சூட்கேஸில் இருந்த ஸ்டிக்கர் ஒன்றை போலீசார் கைப்பற்றினர். அதை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த சூட்கேஸில் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு கடையில் வாங்கப்பட்டது தெரிய வந்தது. அந்த கடைக்கு சென்று விசாரித்த போது கடந்த 13 மாதங்களில் 12 சூட்கேஸுகள் விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்தது. அந்த 12 சூட்கேஸ் வாங்கியவர்களின் விவரங்களை அந்த கடையில் சேகரித்து போலீசார் விசாரணையை தொடங்கினர். அதில் 10 பேர் அதே ஊரில் இருந்துள்ளனர். ஒருவர் வெளிநாடு சென்று விட்டார். மீதம் இருந்த நடராஜன் என்பவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததை தொடர்ந்து அவரது செல்போன் சிக்னல் விவரங்களை சேகரித்தனர். அதில் நடராஜ் ஜோலார்பேட்டையில் உள்ள அவரது நண்பர் ஒருவருக்கு தொடர்பு கொண்டு பேசியது தெரிய வந்தது. ஜோலார்பேட்டை சென்ற தனிப்படையினர் நடராஜ் பேசிய நபரிடம் விசாரித்ததில் நடராஜ் திருப்பத்தூரில் இருப்பதாக கூறியுள்ளார். இதையடுத்து திருப்பத்தூர் விரைந்த தனிப்படை போலீசார் அங்கு அவரை தேடி வந்தனர். போலீசார் தன்னை தேடுவதை அறிந்த நடராஜன் மற்றும் அவரது உறவினர் கனிவழகன் ஆகியோர் ஏற்காடு கிராம நிர்வாக அலுவலர் மோகன்ராஜிடம் சரணடைந்துள்ளனர். விஏஓ மோகன்ராஜ் ஏற்காடு போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை தொடர்ந்து நடராஜன் மற்றும் கனிவழகனை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் சூட்கேஸில் சடலமாக கிடந்தது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சுபலட்சுமி என்பது தெரிய வந்தது. திருமணமான சுபலட்சுமி கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து கத்தார் நாட்டில் வீட்டு வேலை செய்து வந்தார். பின்னர் அங்கிருந்து நாடு திரும்பி உள்ளார். அதேபோல் பிடிபட்ட நடராஜன் பிரான்ஸ் நாட்டில் வேலை செய்துவிட்டு நாடு திரும்பி உள்ளார். இவருக்கும் திருமணமாகி மனைவி குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் இருவருமே மேட்ரிமோனியில் வரன் வேண்டும் என விளம்பரம் கொடுத்துள்ளனர். இதன் மூலம் இருவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு தொடர்ந்து செல்போனில் பேசி வந்துள்ளனர். கடந்த ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் பீளமேடு பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி வந்துள்ளனர். நடராஜன் தான் வெளிநாட்டில் இருப்பது போல் காட்டிக்கொண்டு மனைவி மற்றும் அவரது குடும்பத்தாருடன் போனில் பேசிக்கொண்டு கோயம்புத்தூரிலேயே வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நடராஜன் தனது குடும்பத்தினரை பார்ப்பதற்காக திருவாரூர் மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது தனது கையில் சுபலட்சுமி என பச்சை குத்தி இருந்ததால் அதை அழித்துவிட்டு அவர்களுடன் ஒரு வாரம் தங்கி இருந்தார். பின் மீண்டும் கோயம்புத்தூர் வந்தபோது காதல் மனைவி சுபலட்சுமி ஏன் பச்சை குத்தியதை அழித்து விட்டீர்கள் என்று கேட்டு வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது இருவருக்குள்ளும் தகராறு ஏற்பட ஆத்திரமடைந்த நடராஜன் சுபலட்சுமியை தாக்கியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த நடராஜன் சுபலட்சுமி உடலை யாருக்கும் தெரியாமல் மறைக்க திட்டமிட்டுள்ளார். தனது உறவினர் கனிவழகன் என்பவருடன் சேர்ந்து புதிதாக ஒரு டிராலி சூட்கேஸ் வாங்கி அதில் இறந்து போன சுபலட்சுமியை அடைத்துள்ளார். பின்னர் ஜனவரி 3ஆம் தேதி இரவு கோயம்புத்தூரில் ஒரு காரை வாடகைக்கு எடுத்து அதில் சூட்கேஸுடன் ஏற்காடு வந்து மலைப்பாதையின் ஓரத்தில் பள்ளத்தில் தூக்கி வீசிவிட்டு தனது ஊருக்கு சென்று தலைமறைவானது விசாரணையில் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து ஏற்காடு போலீசார் நடராஜன் மற்றும் அவரது உறவினர் கனிவழகன் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.